தோழர் நாகராஜ், அன்றைக்கு நிறைய பேசினோம். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் எந்த அளவிற்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு களத்தில்? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஆரம்பித்து இன்னையோட 159 நாள். காலைவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் ஆரம்பித்து இன்றைக்கி 51 நாள். சரி, இன்றைக்கி நாங்கள் பெரிய ஒரு துயரத்தில் தான் இந்த நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய தொழிலாளியே இன்றைக்கி ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 தொழிலாளியை இந்த 6 மாத காலத்துக்குள்ளே இழந்திருக்கோம். அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு தொழிலாளி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு தொழிலாளி இன்றைக்கி வறுமை காரணமாக அவருடைய உடல்நிலையை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வேலை இல்லாதனால அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். அதனால் இன்றைக்கி தூய்மை பணியாளருக்கு இது ஒரு ஏற்கனவே அவங்களுடைய வாழ்நாளத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இது மன உறுதியை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரியே அவர் தொழிலாளருடைய இழப்பை நாங்கள் இன்றைக்கி சந்திச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நாங்கள் போராட்ட வாயிலாக தமிழ்நாட்டுக்கு முதல்வருக்கும் தமிழ்நாடு துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சருங்களுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்னாடி வைக்கிறோம். சட்டவிரோதமாக எங்களை நீங்கள் பணி நீக்கம் செஞ்சீங்க, அது ரொம்ப தவறான செயலாக இருக்குது. எங்களை நீங்கள் கேட்காம கொள்ளாமல் வேறு இடத்துல போய் குத்தகையாக நினச்சி எங்களை அடமான வைக்கிற செய்தியை செஞ்சீங்க, அது தவறு. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற போராட்டம் தான் இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துனே இருக்குது. அதில் பெரிய பெரிய போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை இந்த மாதிரி தமிழ்நாடு சந்திக்காத ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளியிருக்கு. தூய்மை பணியாளர் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் இங்கே அதிகம். பெண்களுடைய நலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தமிழ்நாடு அரசு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குன்னு இந்த டைமில் அவங்க வெளிக்காட்டிக்கினாலும் அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு தான் இங்கே துன்புறுத்தலை. கிட்டத்தட்ட தூய்மை பணியாளருக்கு ஒரு 1000 பேரில் பார்த்தீங்கன்னா 900 பேர் பெண்கள் தான். அந்த பெண்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையை நகர்த்த முடியாதையும் எங்களுடைய சம்பாதித்த எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டுக்கு சேர்த்து எங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கும், நினைச்சதை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கும், அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகளை சந்திக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு மூலையில் சேர்த்து வச்சுருக்கு இந்த அரசுக்கு மீண்டும் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வேறு ஒன்றும் நாங்கள் உங்ககிட்ட எங்களுக்கு பிழைக்க வழி இல்லை, இவ்வளோ பணம் கொடுங்க, இல்லை புதுசாக நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இல்லை எங்களுக்கு வீடே இல்லாமல் இருக்கும் வீடு கொடுங்க, இந்த மாதிரி கோரிக்கை எதுவுமே வைக்கல. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் செஞ்சுருந்த எங்களுடைய உரிமையான வேலையை எங்களுக்கு மறுபடியும் மாநகராட்சியின் கீழ் பழைய நிலைமையிலேயே வேலை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்னாடி வச்சு தான் ஒரு நாளுமும் அந்த தொழிலாளி நகர்ந்துட்டுருக்காங்க. தோழர் நாகராஜ்கிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்கள் தோழர். நாம் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்கள் அன்றைக்கி பேட்டி கொடுத்து ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு முன்பு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வலிகளை பகிர்ந்து கொண்டீர்கள். இதே செய்தி. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று, வறுமையில் ஒரு தோழர் இறந்து போயிருக்கிறார். ரொம்ப கஷ்டம்தான். இந்த 4 நாட்களில் ஏதாவது பாசிட்டிவான சிக்னல் உங்களுக்கு தெரியுதா? இல்லை, அரசின் சார்பில் இங்கே வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த முதல் போராட்டம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம். ரொம்ப துயரான செய்தி அது. தூய்மை பணியாளர் நடுவில் அவங்களுடைய மனசு கஷ்டத்தை தாண்டி ஒரு மனிதன் இறந்ததுக்கு பின்பு எங்கே போவானோ, வாழ்நாளில் அவன் இறந்தது போல் அங்கே போய் சேர்ந்தான். வாழ முடியாத சூழ்நிலை இங்கே அரசாங்கம் எங்களை தள்ளிடுச்சு, நாங்கள் வாழும் போதே இங்கே பிணமாகிறோம், அதனால் நாங்கள் போய் சுடுகாட்டில் குடியேறோம், எங்களால் வாழ முடியல அப்படின்ற கோரிக்கையே வைக்கிறது தான். இதில் வேறு தமிழ்நாட்டுக்கு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டுறதில்லை. நாங்கள் வாழ்ந்துன்னு இருந்தோம், எங்களை வாழ முடியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளினீங்க, எங்களை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். ஏற்கனவே எங்கள் தொழிலாளியை இழந்திருக்கோம். என் தொழிலாளி அங்கே தான் படுத்துட்டு இருக்கான். பிழைக்க முடியாதையும் சரி, வேலையை பார்க்க முடியாதும் சரி, அவனுடைய வருமானம் இல்லாதனால அங்கே தான் படுத்துட்டு இருக்கான். நாங்களும் அங்கே போய் சேர்றோம் அப்படின்ற வகையில் தான் அங்கே போய் அந்த குடியேறும் போராட்டத்தை சுடுகாட்டில் நடத்தினாங்க தொழிலாளி. எந்த பகுதியில் அது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூலக்கொத்துறோம் அப்படின்ட்டு ஒரு சுடுகாடம், அந்த மூலக்கொத்துறோம். சரி, இப்போ இந்த போராட்டம் ஒரு 5 மாதத்தை தாண்டிடுச்சு. ஆமாம், 159. கண்டிப்பாக. ஆமாம், உண்ணாநிலை போராட்டம் 2 மாதங்களை நெருங்கிட்டு மரண விகிதம் 3:1:4 மாறி இருக்கிறது வறுமையெல்லாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இன்றைக்கு தூய்மை பணியாளர்களை பற்றி யார்கிட்ட கேட்டாலும்
அவங்க சொல்கிறது அந்த மக்கள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பெரும் சீரழிவு. இதுதான் உண்மையாக பேசுகிறது. சமூகத்தில் உங்களின் மீது ஒரு பரிதாப உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அரசு இதற்காக பெருநிதிகளை ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. தோழர் நாகராஜ், நீங்கள் உழைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் இருந்தால் செக்ரட்டரி, ஏனைய தொழிலாளர்கள் சேரும்போது அரச வேலைக்குன்னு தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை இங்கே சொன்னீங்க, எங்கள்கிட்ட எந்த விதமான ஆலோசனையோ எங்களிடத்தில் எந்த விதமான ரெசிப்ரோக்கல், அதாவது முகமுகமாக பேசுகிறது எதுவுமே நடத்தாமல் ராம்கேங்கிற கம்பெனிக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இது சட்ட ரீதியாக நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? செஞ்சுருக்கீங்களா? இல்லை, சட்ட போராட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்வேறு சட்ட போராட்டத்தை நடத்தி வந்து தோல் திருப்பத்தில் வழக்கு இருக்குது. சரி, இவங்களுடைய வேலை உறுதிப்படுத்தாமல் இவங்களை எங்ககிட்ட எந்த ஆலோசனையும் கேட்காம அரசாங்கம் இவங்களை கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், அது வந்து தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30/7/2025 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அவங்கள வெளியே தள்ளுறாங்க. ஓஹோ, தீர்ப்பு வந்த தீர்ப்பு வந்த பிறகு அதுதான் நாங்கள் இதை குறிப்பிடுறோம். குமரகுரு அவர் செஞ்சது சட்டவிரோதமான செயல், அவரை 6 மாதம் சிறை தண்டனை இருக்கு அப்படின்ட்டு அது கோர்ட்டோட ஆர்டர் மீறி இருக்கு. இப்போ அதுலேருந்து தான் கேள்வி கேட்டது கரெக்ட் தான். ஆனால் நாங்களும் ஒன்று என்ன பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, கருணை எங்களுக்கு தேவையில்லைன்றோம். நாங்கள் எங்களுக்கு கருணையே தேவையில்லை. எங்களுடைய உரிமை, எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருந்தோம், அதை மட்டுமே எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு நாளும். தோழர் நாகராஜ், இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ நாங்கள் பேசிட்டோம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி மக்களுடைய அடிப்படை உரிமைகள், டிக்னிட்டி, அவர்களுடைய கண்ணியம், கடமைகள் எல்லாமே வயலேட் பண்ணப்படுறது. பேசுகிறதுக்கே உங்களை கூப்பிட்டு அழைப்பதற்கே முதல்வருக்கு டைம் இல்லை. ஆனால் அப்படி தான் தாண்டி போகிறார். எங்களுக்கு அவமானமாக இருக்கிறதுன்னு குண்டு கட்டாய் நள்ளிரவு உங்களை கடத்துகிறார்கள். ஆனால் அரசு தேர்தல் விதிமுறைகளோ நெருங்கி வந்துவிட்டது, கூப்பிடும் தொலைவுக்கு வந்துவிட்டது. என்ன செய்யலாம் இனி? எவ்வளவோ போராடிவிட்டோம். ஜெயா+ தொலைக்காட்சி உரிமை குரல்களுக்கான மக்கள் தொலைக்காட்சியாக மாறி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். நானும் எங்கள் நிர்வாகமும் எங்களுக்கு கொடுத்த சிறந்த அனுமதியின் மூலம். இப்போ என்ன செய்யலாம்? நாகராஜ் சொல்லுங்கள், அடுத்த கட்டம். நீங்கள் நேற்று செய்தியை பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளி அந்த கூவம் ஆற்றுல இறங்கி போராட்டம். சரி, எந்த பகுதியில்? அது நம்ம கரெக்டாக எக்மோர் பகுதியில் இருக்கிற சரி ஒரு ஆற்றுல. இது வந்து அரசின் கவனத்தை திசை திருப்பதாம், வேற ஒன்றும் இல்லையே. இல்லை, எங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு எடுத்து அரசுக்கு தள்ளி இருக்குன்றத காட்டுறதுக்கு அதான் நாங்கள் அங்கே போய் நின்னது. கரெக்டாக ஒரு 10 மணி. நேயர்களே, நம்முடைய தொலைக்காட்சியில் தோழர் நாகராஜ் அவர்கள் பேசுகிற காட்சி பாருங்கள். சுடுகாட்டில் நடந்ததை போன்று தற்போது கூவம் நதி கரையோரத்தில் இந்த தொழிலாளிகள் தங்களது கோரிக்கைகளுக்காக பதகை ஏந்தி அரசிடத்தில் வேண்டுகிற காட்சியும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு போனவங்கள இந்த காவல்துறை வந்து தண்ணி கூட வாங்கி கொடுக்காம அந்த இடத்துல அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஏற்படாமல் 1 மணி வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. உச்சி வெயில். அந்த பெண்கள்லாம் வந்து ஏதாவது பேசுங்க, எங்கள் போராட்டம் முடிவுறதுக்கு எங்களுடைய அமைப்பு சங்கத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு முழக்கம் போட்டு அந்த இடத்துல ஒரு 4 மணி நேரம் அந்த சாக்கடியிலையும் அவங்களுடைய போராட்ட குணத்தோடு அவங்க வெளிப்படுத்தி முழக்கத்தோடு நின்று போராடுறாங்க. அதில் 2 பெண்கள் அந்த சேத்துலேயே சரிஞ்சு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் நேற்று அட்மிட் பண்ணாங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கும் வர்றதுக்கு உள்ளே விடாமல் வெளியவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணத்துக்கு மேலே ஒரு தொழிலாளிகளை வலுக்கட்டாயமாக அது செய்தியாகவே வரல. இப்போது செய்தி வந்து நாங்கள் உள்ளே இருந்தாலும் ஊடகங்கள் உள்ள அதை பார்த்தாலும் வெளியே மறைமுகமாக அந்த தொழிலாளிகளை தாக்கியும் அடித்தும் ஒரு மாதிரி வலிச்சும் வந்து காவல்துறை வண்டியில் ஏற்றுறாங்க. அப்போது அந்த தொழிலாளி போராடுறதுக்கு ஒரு உரிமை இல்லை, அவனுடைய வலியை சொல்கிற ஒரு இடம் இல்லை. அரசாங்கம் கூப்பிட்டு பேசுங்க,
எங்ககிட்ட பேசுங்க, நீங்கள் வேறு வேறு அமைப்பில் போராடுறவங்களெலாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 159 நாள் 8 நாள் தாண்டி போராடின்னு இருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுக்கு பெரிய துன்புறுத்தல். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ஒரு அந்த காவல்துறை இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அந்த இடத்துல. இந்த காட்சி பாருங்க, அந்த நீர்ல இறங்கி இருக்கிறாங்க. ஆமாம், அந்த இடத்துல போய் அவங்கள தொட்டு தூக்குறதுக்கே தயங்குற இடத்துல நாங்கள் வேலை செஞ்ச இடம், இந்த மாதிரி இடத்துல நாங்கள் நின்று இருக்கோம், இந்த வேலையை எங்களுக்கு தரமாட்டேன்றீங்களே அப்படின்ற ஒரு துயரத்தோடு அந்த தொழிலாளி போய் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அப்பவும் அந்த அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு பேசிடாதா, எங்களுக்கு ஒரு தீர்வு காணாதா அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தான் அங்கே வைக்கிறாங்களே கண்டி, எந்த நேரத்துலையும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிற முறையிலேயே அவங்களுக்கு பேச முடியல. ஏன்னா அந்த அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தது, அதை வலியுறுத்தி கேட்குறோம், அதுலேயும் ஒரு கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த தொழிலாளிங்க விரும்பி அந்த இடத்துல அந்த போராட்டத்தை முன்னெடுத்துன்னு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர்களும் இயக்குநர்கள் சார்பாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே கையொப்பம் போட்டிருக்காங்க, முக்கியமான அமைப்பு குழு சேர்ந்தவங்கெல்லாம். இப்போது நாங்கள் இதை தான் முன்னாடி எடுத்துன்னு போகிறோம். இந்த அரசாங்கத்துக்கு இது மூலியமாக என்ன சொல்கிறோன்னா, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, எங்கள் தீர்வு, எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதமும் இப்போது கடந்து போச்சுன்னா எண்ணிக்கை மரணத்தோட எண்ணிக்கை தாசியாகுமே கண்டி கம்மியாகாது. ஏன்னா இவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும். தொழிலாளி அவன்கிட்ட கையில் இருந்ததே விற்பான், அவன் ரோட்டுக்கு நிற்பான், வேறு ஏதாவது அவனுடைய உடல் உறுப்பை விற்கிறதுக்கு சூழ்நிலைக்கு தள்ளுவான். இதெல்லாம் தாண்டி அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? அப்போது எங்கே போய் சேரும் இந்த அரசாங்கம்? அவனை எங்கே எடுத்துன்னு போய் சேர்க்கும்? லாஸ்ட்டில் அவங்க சொன்ன மாதிரி உயிர் வாழும் போதே நாங்கள் சுடுகாட்டில் நிற்கிறோம், அந்த நிலைக்கு தள்ளின இடத்துக்கு தான் லாஸ்ட்டாக போவோம். அப்படி தான் இப்போ தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை ஒரு நாளும் கேள்விக்குரிய. எல்லா நிலைகள்லேயும் நீங்கள் போராடுறீங்க. ஆமாம், கவனம் இருக்கிறோம். இது போராட்டம், வழி இல்லையே, பல வழிகளில். ஆமாம், எங்கள் வழியை நாங்கள் எப்படி சொல்கிறது? இப்படி சொல்லும் போதே அரசாங்கம் எங்களை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு 5 ஹவராக ஒரு பஸ்ஸில் வச்சு சுற்றுறாங்க. சாப்பாடு கொடுக்கல, நேற்று 7 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்கல. அந்த மண்டபத்தில் இருக்கிற தொழிலாளிகள்லாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணலாம், கையில் இருக்கிறது என்ன இருக்குது, இல்லை வேறு யாராவது உறவினர் வாங்கி வந்து தருவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க வாங்கி வந்து தருவாங்களா, காவல்துறை அரசு செய்யுது, 3 மணி நேரம் பஸ்ஸில் வச்சு சுற்றுது. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுற இடத்துல அவங்க இருக்கணும், ஆனால் அதையும் செய்யலை. 7 மணி வரைக்கும் நேற்று சாப்பாடு கொடுக்கல, கழிப்பிட வசதிகள் இல்லை. ஆமாம், பெண்களுக்கு உபாதைகள் உண்டல்ல, பல உபாதைகள் உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையும் இருந்து விடாப்படியாக உங்களுக்கு வாக்குறுதியே நிறைவேறுத்துங்க அப்படின்னு குரலோடு இன்னைக்கு தூய்மை பணியாளர் நிற்கிறாங்க. எங்களுடைய ஒரே கோரிக்கை, போராட்டம் வெவ்வேறு முறையில் மாறும் கண்டி, கோரிக்கை நிறைவேற வரைக்கும் போராட்டம் தொடரும். அதே மாதிரி இப்போ வர சனிக்கிழமை ஒரு நாள் அடையான உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். அரசாங்கம் எங்களுக்கு செவி கொடுக்கணும். நார்மலாக அமைச்சருங்க சொல்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிக்காமையும் காது கேட்கல அப்படின்ற சூழ்நிலையும் இல்லாமல் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசணுன்னு நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நாகராஜி, நீங்கள் சொல்லக்கூடியதை நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன்னா, ஒரு சமூகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நபிகள் நாயகம் சொல்கிறார், மகா பாவம் என்னன்னால் சக மனிதர்களை சீ என நினைப்பது. நான் சொல்கிற புரியுதா? புரியுது. கொலை செய்வதை விட ஆனால் நீங்கள் இந்த திமுக அரசு அதிகாரிகளோ உங்களை பார்ப்பதற்கும் அமர்வதற்கும் கூட சரியாக அனுமதிக்கவில்லையோ என உங்கள் வழிகளை நான் புரிகிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உண்மை கூட. ஏன்னா இவ்வளோ 159 நாள் தாண்டி வந்திருக்க மாட்டோமே. கூப்பிட்டு பேசியிருந்தா நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம்? இவ்வளோ பெரிய இழப்புங்களை சந்திருக்க மாட்டோமே, நடு ரோட்டில் நின்று இருக்க மாட்டோமே, வாடகை கொடுக்காம வெளியே தெத்திருக்க மாட்டாங்களே எங்களை. இப்போ எங்களை கூப்பிட்டு பேசலை, எங்கள் பிரச்சனையை கேட்கலன்னு தானே எங்களுடைய வழியே. தோழர் நாகராஜ் உட்கார கூட சொல்லலைங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதற்காக அவர்களும் உட்காரலன்னு வந்துச்சு. இது உண்மையா? ஆமாம், அந்த மாதிரி நடந்தது. குமரகுமரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மனுவை வாங்கி டேபிள் மேலே வைக்கலாமா இல்லை கீழே போடலாமன்ற சூழ்நிலாம் ஏற்பட்டுது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த இடத்துல போய் திருப்பி அதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்குறோம், திருப்பி மாநகராட்சியை போய் சந்திக்கிறோம். எப்படியாவது எங்களுக்கு நடந்துடாதா? எங்களுக்கு வேலை கொடுங்க. வேற ஒன்றும் இல்லையே, வேற என்ன போராட்டம், வேற என்ன கேட்க போகிறோம்? இருங்க.